अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणातषडच्छनेश रमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னுபுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே பஞ்ச திருமங்கை வக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரங்கள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இப்படி நம்ம எல்லாம் வஞ்சிக்க கூடியதான பல மதங்களிலே இருக்கிற தோஷத்தை காண்பித்து அம்மதத்தை கண்டித்து நம்ம எல்லாம் நேர்பட செய்யும் சுவாமி தேசியனுடைய சீசூக்தி பரமத பங்கம். அந்த பரமத பங்கத்துல இப்போ மீமாம்சக மதத்தை கண்டிக்கக்கூடிய மீமாம்சக பங்காதிகாரம் அப்படின்ற இதில் இருக்கக்கூடிய ஆத்தியந்த பாசுரங்களை நாம அனுபவிக்கிறோம். கீழிலே கணாத மகர்ஷினாலே செய்யப்பட்டதான காணாத மதத்தையும் கௌதம மகர்ஷினாலே செய்யப்பட்ட நியாய மதத்தையும் முறையே சுவாமி தேசிகன் கணாத மதத்தை மொத்தமா அதை தள்ளுபடி பண்ணார். விபரீதமா இருக்குது கணாத மதத்துடைய கொள்கை அப்படின்னு சொன்னார். நியாய மதத்தினுடைய கௌதமரால் செய்யப்பட்ட நியாய விஸ்தரம் இருக்கு. அதில் கணாத மதத்தோடு கூட ஒத்து போறதுக்கு முயற்சி கொள்கிற அந்த தன்மையை விட்டு வேதாந்தத்தோடு ஒத்து போகும்படியாக நியாய விஸ்தரம் கௌதம சூத்திரத்தில் இருக்கக்கூடிய மாறுபட்டதை நீக்கிறதோ இல்லை மாறுபட்டா போல தெரியக்கூடிய அர்த்தங்களை சரியான முறையில கொள்றதோ இல்லை அந்த நியாய மதத்தை அந்த நியாய விஸ்தரத்தையே விட்டுட்டு வேற ஒரு நியாய சாஸ்திரத்தை பண்றதோ இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல நியாய மதத்தை நியாய சாஸ்திரத்தை நாம கை கொள்ளவோடும் அப்படின்னு ஸ்தாபிச்சத யாரும் மறுக்க முடியாது. கணாத மதத்தோடு துணை போகக்கூடிய நியாய விஸ்தரத்தை சில பரிஷ்காரங்கள் பண்ணி அதை ஏற்றுக்கணும். கணாத மதம் உதவாத மதம் அப்படின்னு தள்ளுபடி பண்ணது யாரும் மறுக்க முடியாதுன்னு சாதிச்சார். ஏன்னா வித்யாஸ்தானங்கள்ல நியாயமும் ஒன்றா இருக்கிறதுனாலே அதுக்கு அடுத்தது வித்யாஸ்தானங்கள்ல மீமாம்சை கூட ஒன்றா இருக்குது. இப்போ ஆனால் அந்த மீமாம்சையும் மீமாம்சக மதமும் பிரயோஜனம் இல்லாத மதம். அதனால மீமாம்சக மதம் ஏதோ இவைகள்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை அறியறதுக்கு துணை புரியறதே தவிர அந்த மதங்கள்லாம் ஒரு அல்பமான வழியிலே
வேதாந்தார்த்த நிர்ணயங்கள் பண்றது, அதாவது தத்துவார்த்த நிர்ணயம் பண்றது. அதனால அந்த மதங்கள்லாம் இங்க கண்டிக்கிறார். இந்த மதத்தை கண்டிக்கச்சு மீமாம்சக பங்காதிகாரத்துல ஈசனும் மற்றணங்குமிலதென்னு எழில் நான் மறையில் பேசிய நல்வழியார் பெரும்பாழிக்கு நீரைக்கும் சரை நீதிகளால் நிகமாந்தத்தின் வழியே மாசில் மனம் கொடுத்து மறுமாற்றங்கள் மாத்துவமே. மீமாம்சகம் என்ன சொல்றா அவ மீமாம்சகா அப்படின்னு சொன்னா, இப்படியே இந்த பாசுர அந்த போக்குலயே அவளுடைய மதத்தை அப்படியே தெரிஞ்சுட்டு ஈசனும் மற்றணங்கும் இலதென்னு காட்டினான் தெய்வங்கள் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் உயும் வண்ணம் அப்படின்னு தொண்டடிப்புள்ள சாட்சியிருக்கார். அது போல உயணுன்ற வாளுக்காக திருவரங்கத்துல தன்னுடைய தன்மையை காட்டினான். ஏன் இருக்கிற திவ்யேசமெல்லாம் விட்டு திருவரங்கம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் சமஷ்டி சிருஷ்டி, இந்த உலகத்தை படைக்கணும்னு எண்ணம் கொள்ளச்சே ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லான்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு அந்த சிருஷ்டி ஆரம்பத்துல பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ண முதல்ல நான்முகன் வரையில் சிருஷ்டி பண்ணான். அதுக்கப்புறம் நான்முகனை கொண்டு நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். வியஷ்டி சிருஷ்டியை நான்முகன் மூலமா பண்ணான். அதனால அப்படி பண்ண எம்பெருமான் இந்த நான்முகன் எங்க இருக்கான்? சத்தியலோகத்துல இருக்கான். 14 உலகத்துல மேலான உலகத்துல சத்தியலோகத்துல இருக்கு. இப்படி தன்னாலே படைக்கப்பட்ட நான்முகனுக்கு ஆராத்திய தெய்வமா பரமபதத்திலிருந்து ஆராத்திய தெய்வமா ரங்கநாதன் பிரணவாகார விமானத்துல அந்த சத்தியலோகத்துல இருந்தான். அந்த சத்தியலோகத்திலிருந்து இக்ஷ்வாகு குலதனமா அந்த இக்ஷ்வாகு ராஜா வம்சத்துல அயோத்தி மாநகருக்கு எல்லாம் அந்த விமானத்தோட துணையான வீடனுக்கு துணையாம் கோயில் அப்படின்னு சீதான்வேஷணத்துக்கு துணையா இருந்தானே விபீஷணோ மகாபிராஜ்யா நது ராட்சசேஷ்டிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சச வம்சத்துல பிறந்திருந்தாலும் ராவணன் கும்பகர்ணன் பிறந்த குடலிலேயே இவனும் பிறந்திருந்தா கூட இவன் அந்த தன்மையெல்லாம் இல்லாத விபீஷணனா இருந்ததுனால அவன் சீதான்வேஷணத்துக்கு துணையா இருந்ததுக்கு பாரிதோஷிகமா துணையான வீடனுக்கு துணையாம் கோயில் ராமன் இக்ஷ்வாகு காலத்திலேருந்து குலதனமா இருந்த சத்தியோகத்துல இருந்த எம்பெருமான் விபீஷனுக்கு பாரிதோஷிகமா அளித்தார். அத விபீஷணன் சேஷபீடத்துல எழுந்துருள பண்ணின சமயத்துல எம்பெருமான் அங்கேயே எழுந்துருள திருவுள்ளம் கொண்டு தன்னுடைய கட்டாட்சம் மூலமா லங்கையை அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு
விட கொடுத்து அனுப்பிச்சுட்டார். தென் திசை லங்கை நோக்கி அப்படின்னு அன்று முதல் இந்த ஸ்ரீரங்கத்திலே. அதனால சிருஷ்டி பண்ணவன் எம்பெருமான்றதையும் மற்ற சிருஷ்டிகள்லாம் பண்ணக்கூடியவன் வெஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி பண்ணக்கூடியவன் எம்பெருமான்றதையும் வெஷ்டி சிருஷ்டியை எம்பெருமான் நான்முகன் மூலமா பண்ணினான்றதையும் அப்படி பண்ணினவர்கள்லாம் ஆராதிக்க வேண்டியவர்கள் தன்னை தான் ஆராதிக்கணும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவனானவன் அதை காண்பிக்கக்கூடிய பிரணவம் இருக்குதே, அந்த பிரணவாகார விமானத்துல சத்தியலோகத்துக்கு எழுந்துருன்னா அப்படியே அந்த பிரணவாகாரத்தோட இன்னைக்கும் நம்ம ஊன கண்ணுக்கும் சேவை சாய்க்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்கான். அதனால யாரை நாம ஆசிரியக்கணும் அப்படின்னா காரணமா இருக்கவன தான் தியானம் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறதுனால அந்த காரணம் நான் தான் அப்படின்னு காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். யாரெல்லாம் உய்யணும்னு நினைக்கிறாளோ, அதாவது இந்த சம்சார சக்கரத்துல பிரமணம் கொண்டு சுத்தின்னு இருக்காத அதுல இருந்து மீண்டு உய்யணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அவ உயும் வண்ணமாக தன்னுடைய திருமேனிய காட்டினான் திருவரங்கத்துல. அதனாலதான் இந்த இடத்துல காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் அப்படின்னு. மற்றைய திவ்யதேசங்கள்லாமும் பெருமாள் அவதரிக்கிச்சே பின்னானார் வணங்கும் சோதியா ஆசிதாள்லாம் சேவிக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணியிருந்தாலும் இதுக்கு இப்படி ஒரு ஏற்றம். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, சிருஷ்டிக்கப்பட்ட உலகுன்றது எதில் இருக்குது, எதை கொண்டு சிருஷ்டிக்கிறான், மாயாந்து பிரகிருதி வித்யா அப்படின்னு மாயா ஜெகன்மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருத்தியை கொண்டுதான் இங்க சிருஷ்டிக்கிறான். பிரகிருதி அப்படின்றது எப்படின்னா திரிகுணாத்மகமான பிரகிருதி, சத்வ ரஜஸ் தமசுக்கெல்லாம் கலந்த பிரகிருதி. அத சரீரமா அனாதி புண்ணிய பாபங்கள்னால சரீரமா கொண்ட ஜீவர்களுக்கு இந்த சத்வரஜ ஸ்தமோ குணங்கள் கலந்ததா தான் இருக்குமே தவிர பூர்ணமான சத்துவமோ அதுவோ இதுவோ இருக்க முடியாது. அதனால அவரவர்கள் விரும்பும்படி அவரவர் தமது அறிவறி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அப்படின்னு சாதிச்சா போல அவளுடைய புத்தி சக்திக்கு ஞான சக்திக்கு தகுந்தா போலே அவரவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்குவார்கள். அந்த தெய்வமும் அவரவருடைய கர்மானுகுணமாக அவரவர் குறைவிலர் இறையவர் அவா தொழுத தெய்வமும் குறைவில்லாத ஏதோ ஒரு பலன் அவளுக்கு கொடுப்பா. அடியோட ஜீரோ அப்படின்னு இல்லாம. அதனால நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. இந்த நல்லதோர் அருள் தன்னாலே நாட்டினான் தெய்வமெங்கும், நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். அதனால எம்பெருமான அவளையும் ஆட்கொள்ளணும். அதுக்காக அவரவர்கள் விரும்பும்படியான தெய்வத்தை அங்கங்க நாட்டினான் அப்படி. அதனாலதான் வேதத்துல எம்பெருமான் முழுவேத தமுதம். வேதத்துல பூர்வ பாகத்துல தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவர்களா இருக்காளே, எண்மர் 11 ஈரருவர் ஓரிருவர்
அப்படின்னு அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ராள், துவாதசாதித்யாள், அஸ்வினி தேவர்கள், இப்படி 33 தேவர்கள், 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிக்கும் கலி அப்படின்னு சொல்றாளே, அந்த ரீதியிலே இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அந்த தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவதைகள் இருக்காளே, அவர்களுக்கெல்லாம் ஆராதனமாக வைதிக கர்மாக்களை விதிச்சிருக்கான். அப்படி இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகோர்கள் எல்லாம் அந்தந்த தேவதைகளை ஆராதிச்சு அவரவர்கள் விருப்பப்படிக்கு அந்தந்த தேவதைகள் கொடுக்கிற பலனை பெற்று கடைசியில எம்பெருமானை ஆராதிச்சு வைகுண்டத்தை அடையிறான். அதனால இந்த தேவர்களுக்கெல்லாம் அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரேவச்சா அப்படின்ற ரீதியிலே இந்த தேவதாராதன ரூபமா இருக்கக்கூடிய யஜ்யங்கள் மொத்தமே எம்பெருமான் தான். அந்த மொத்தத்து யஜ்யங்கள் மொத்தத்தினாலே ஆராதிக்கப்படுறவன் எம்பெருமான் தான். காரணம் என்னன்னா, அந்த தேவர்களை சிருஷ்டித்து அவ உள்ள அந்தர்யாமியா இருந்து இவன் தான் பலன் தரான். சாதாரண எல்லா ஜீவராசிகள் உள்ளேயுமே எம்பெருமான் அந்தர்யாமியா இருந்துதான் இயக்குறான். அதே போல தேவதைகளையும் எம்பெருமான் தான் இயக்குறான், பலன் கொடுக்கும்படி பண்ண சொல்றான். அவன் தான் பலன் தரான். அதனால பூர்வ பாகமாக இருக்கக்கூடிய வேதத்துல இந்த உலகங்கள்லாம் திரிகுணாத்மகமா இருக்க இந்த உலகம் இருக்குது. இந்த உலகங்கள்லாம் உயர்த்துக்காக உண்டான தன்னுடைய ஆராதனத்தை பூர்வ பாகத்துல சொல்லியிருக்காங்க. உத்தர பாகமா இருக்கக்கூடிய வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகத்து மொத்தம் தன்னையும் தன்னுடைய ஆராதனத்தையும் நேர் ஆராதனத்தையும் சொல்லி அப்படியே தன்னை அடையக்கூடிய மார்க்கத்தை சொல்லியிருக்கான். இப்படி இருக்க செய்து அதனால எம்பெருமான் என்னன்னா தேவதா துவாரமா பூர்வ பாகத்துல ஆராதிக்கப்படுறான். உத்தர பாகத்துல எம்பெருமான் சாட்சாத்தா ஆராதிக்கப்படுறான். தேவதா துவாரமா ஆராதிக்கப்படைச்சு இந்த லோகத்தினுடைய பலன்களை கொடுக்கறான். சாட்சாத் ஆராதனத்துல பண்றவாளுக்கு தன்னையே கொடுக்கறான். இப்படி இருக்க செய்து இந்த மீமாம்சக மதம் பூர்வ மீமாம்சை, அதாவது பூர்வ பாகத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்தது. வேத பாகத்துக்கு வேதம் வேதாந்தம்னு சொல்றவே அதுல அத சொல்லச்சே அதுலயும் அவ குளறுபடி பண்ணியிருக்கா. ஈசனும் மற்றணங்கும் இலதுன்னு வேதத்துல எவ்வளோ கர்மாக்கள் சொல்லியிருக்கு, எவ்வளோ தேவத்தை ஆராதிக்க சொல்லியிருக்கு. இப்படி அந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானையும் ஒத்துக்கல. ஈசன் ஈஸ்வரன், ஈசனும் மற்றணங்கும் அங்க சொன்னவே காட்டினான் திருவரங்கம் நாட்டினான் தெய்வம் எங்கும், இது ரெண்டுத்தையுமே இல்லாத பண்ணிடுறான். வேதத்துல சொன்ன தேவதைகளே இல்லை அப்படின்னு சொல்ற. எப்படி நேர் உதாரணமா சொல்லலாமான்றது சொல்லக்கூடாது. அவ எப்படி எம்பெருமான் லோகம் மொத்தத்தையும் ஒத்துண்டு மொத்தம் பொய்ன்னு சொல்றாளே, அது போல இந்த ஆராதனமா இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்றார். ஈசனும் மற்ற அணங்கும், அணங்குன்னா தெய்வம், இது எந்த இடத்துல சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னா, எழில் நான் மறையில் பேசியா, எழில் நான் மறையில், அதாவது
எழில்னா தேஜஸ் மிகுந்ததான அழகு பொருந்தியதான நான்மறை. 4 வேதங்கள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கு. யாக யஜ்யங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த யாகத்தினால இந்த தேவத்தை ஆராதிக்கப்படுறான், அதனால இவனுக்கு இன்ன பலன் வருது அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ஏன்னா இவனை அழகுற செய்யறது. அந்த கர்மாக்கள்னால ஆராதிக்கப்படுற தேவத்தை இவனுக்கு ஒரு பலனை தந்து இவனை அழகுற பண்றது. அப்படி இருக்கச்சே ஜீவனை அழகுற செய்யச்சு அப்படி எழில். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட ஆரம்பத்திலே ஸ்ருதி சிரசி விதித்தே அப்படின்னு எம்பெருமான சொன்னார். ஸ்ருதி சிரசியில விசேஷமா தீப்தனா இருக்கான், ஸ்ருதியில தீப்தனா இருக்கான். எழில் நான் ஸ்ருதியில தேஜோமயமா இருக்கான் எம்பெருமான், நன்ன பிரகாசிக்கிறான். ஸ்ருதி சிரசான வேதாந்தத்துல விசேஷமா பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. எழில் நான் மறையில் பேசிய நல்வினையால், அந்த நான்மறையிலே வெளியிட்ட நல்ல வினை கர்மங்கள் இருக்குதே, அந்த கர்மங்கள்னால இவா மீமாம்சக மதக்காரா இந்த மாதிரி இல்லை, தெய்வமே கிடையாது அப்படி. அப்படி தெய்வம் இல்லைன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதுக்காக அவ என்ன பண்றா, ஒரு யுக்தி கையாண்டு ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறான். ஒரு யாகம் பண்றோம், ஒரு காரிய விசேஷம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது க்ஷணத்வம்சி. காரியம் பண்ண உடனேவே அந்த காரியம் ஏதோ ஒருத்தனுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லோக ரீதியா சொல்லுவோம், சுதர்சன ஹோமம் பண்றான், இல்லை ஒரு கிரக கோளாறுன்னு நவகிரக ஹோமம் பண்றான் அப்படின்னா அந்த ஹோமம் ஆகப்பட்டது 1/2 மணியோ 2 மணி காலமோ ஏதோ அதோட அது நெய்யை குத்தினா அது எரியுது, அப்புறம் நின்று போறது, தீர்ந்து போறது. அந்த க்ஷண காலத்துல பண்ற க்ஷணத்துல அது இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கர்மம் அழிஞ்சு போறது. ஆனா அவனுக்கு பலன் காலாந்தரத்துல பின்னிட்டு வருது பலன். அந்த நவகிரக தோஷமோ இல்லை வேற என்ன தோஷமோ அதெல்லாம் அந்த அந்தந்த ஹோமத்தினால நீங்கி இவனுக்கு பலன் வருது. அது கண்கூடா பார்க்க. அதாவது வேதம் வேதாந்தமெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த கர்மாவனால ஆராதிக்கப்பட்ட அந்த தத்த தெய்வங்கள் இருக்காளே, அந்த தேவத்தை இத்தனால இவன் பண்ணின அபத்தியத்தினால அப்ரீத்தியா இருக்கு, இந்த ஹோமத்தினால அவன் பிரீத்தியாகி பலன் தரான் அப்படின்னு சொல்றது. அதுலதான் எம்பெருமான் அந்தர்யாமியா இருந்து பலன் தரான்னு கடைசியா சொல்றது. ஆனா இவ என்ன பண்றா, தேவத்தையே இல்லை அப்படின்னு சொல்றவா இதனால அபூர்வம்னு ஒண்ணு ஏதோ கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு ஏற்படுறது, அது அந்த பலன் வர வரையில் இருக்குது, அந்த பலனை கொடுத்து அந்த காலத்துல அப்புறம் அது அழிஞ்சு போடுது அப்படின்னு சொல்றாங்க. நேர தேவத்தையை ஒத்துக்கிறதுக்கு ஏதோ அவளுக்கு பாக்கியம் இல்லை, பாக்கியவசம் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு அபூர்வத்தை கல்பிச்சு அந்த அபூர்வம் தான் பலன் தருது காலாந்தரத்துல அப்படின்னு அவளுடைய மதம். இப்படி எழில் நான் மறையில் பேசிய நல்வினையால், நல்வினை இருக்குதே அது என்ன ஆகுதுன்னா வெறும் பாழுக்கு நீர் இறைக்கும். அதாவது நீர் பாய்ச்சறோம்னு சொன்னா நல்வயல்ல பாய்ச்சினா
அது நல்ல பலனை கொடுக்கும். வயல் இல்லாத பாழ் நிலம் இருக்குதே, உவர் நிலம் அது இது அந்த மாதிரி, அந்த பாழ் நிலத்துல போய் தண்ணியை பாய்ச்சினா அது எப்படி இருக்கும்? அது போல இவர்கள் பயிரை போல எம்பெருமானாலே அங்கங்க சிருஷ்டி பண்ணப்பட்ட தேவதைகள்லாம் இருக்குச்சே, அவளுடைய ஆராதனம், அவளுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகம் அப்படின்றது இல்லாத, நல்ல நிலத்துக்கு இல்லாத, பயிரிட்ட நிலத்துக்கு இல்லாத பாழ் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறா போல இவளுடைய காரியம் இருக்கு. ஏதோ இவன் கர்மா பண்ணுவானா அபூர்வம்னு ஒண்ணு அது தோன்றி இருக்குமா அப்படி. அதுக்கு சுவாமி தேசிகர் பெரும்பாழுக்கு நீர் இறைக்கும் அப்படி. வயல்னா வயல்ல ஏதோ ஒரு பயிர் பண்ணிருக்கணும், விதைச்சு அது இருக்கணும். அது இல்லாத தேவதைகளே கிடையாது. அது வெறுமை நாம கர்மா பண்றோம், அது அபூர்வம்னு ஒண்ணு உண்டு பண்றது அப்படி. இது இவனுடைய செய்கை வாழும் நிலத்துக்கு நீர் வைக்கிறா போலே அப்படின்னு. பெரும்பாழுக்கு நீர் இறைக்கும் நீசர். அவள்லாம் ரொம்ப நீசர்கள், ரொம்ப தாழ்ந்தவர்கள், அற்பர்களானவர்கள் அப்படி. அப்படி ஆனா இந்த மீமாம்சகனாலே வேதத்தினுடைய அர்த்தத்தை, அதாவது கர்மா எப்படி பண்ணணும், என்ன சொல்லியிருக்கு வேதத்துல, அந்த கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும், எந்த காலத்துல பண்ணணும் அப்படின்ற விதிமுறையெல்லாம் அவ சொல்லியிருக்கா. அதனால இவாளை அப்படியே விட்டுட முடியுமான்னா, நீசரை, அப்படிப்பட்ட நீசரை நீதிகளால் நிகமாந்தத்தின் நூல் வழியே, நல்ல நியாயங்களை கொண்டு நிகமாந்தத்தின் நூல் வழி, வேதாந்த சாஸ்திரம் உத்தர பாகம் இருக்குதே, அந்த வேதாந்த சாஸ்திரத்தின் வழியே மாசில் மனம் கொடுத்து, அவளுக்கு குற்றமான மனசுனால்தானே இந்த தேவதைகள்லாம் விட்டு அபூர்வம்னு சொல்றார். அப்படிப்பட்டவர்களே அந்த மாசு இல்லாத அந்த மாதிரி குற்றமில்லாத மனசை அவளுக்கு ஏற்படுத்தி, மறுமாற்றங்கள், எதிர்வாதம் பண்றாலே அந்த எதிர்வாதத்தெல்லாம் மாற்றுவோம், கண்டித்துடுவோம் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்துல சொல்றார். முடிவு பாசுரத்தை அடுத்ததுல அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷடசித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.